வந்து 4 கிளாஸ் ஊற வச்சிருக்கிறேன். 4 கிளாஸ்க்கு ஊற வச்சோம்னா 3 கிளாஸ் சர்க்கரை போடலாம், வெல்லம். இது ஒரு 12 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். அரிசி 12 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இதை உலர போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் சென்று அரைக்க போகிறேன். மாவை சலிச்சிக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சிட்டேன். இதை அப்படியே அமுத்தி வச்சிட்டோம்னா பாவு காய்ச்சிடலாம். இந்த டம்ளரால் சின்ன கிளாஸ் தான், இதெல்லாம் நான் 4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதனால 3 கிளாஸ் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். கணக்கு எப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம்ன்ற மாதிரி. அப்போ அதுதான் நல்லா கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ இதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் பாவு காய்ச்ச போகிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி பாவு காய்ச்ச போகிறேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சுக்குத்தூள் போடுறேன். இது வந்து சுக்குத்தூள். ஒரு பிஞ்சு சால்ட்டு. இது அப்படியே கலக்கிக்கிட்டு தான் நம்ம கொட்டணும். பாருங்க, தண்ணி கொதிக்குது. நான் வெல்லத்தை கொட்டுறேன். முக்கால் அளவு, நீங்கள் எதால் எடுத்தாலும் 1க்கு 3/4 அளவு வெல்லம். இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். வெல்லம் பாகு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜி சரியாக இருக்கும். பாருங்க, இதுதான் பக்குவம். இதில் அப்படியே இப்போ மாவு கொட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொட்டி கிண்ட வேண்டியதுதான். பாருங்க, அப்படியே திக்காக வந்துட்டு பாருங்க. இதை இப்போ எடுத்து ஆறுனதும் ஒரு ஏனத்தில் வச்சு மூடிடலாம். ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்து ஆற வைக்கும்போது காட்டுறேன். ஆற வச்சு மூடி, உடனே மூடக்கூடாது. நல்லா ஒரு 1 மணி நேரம் கழித்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி காற்று போகாமல் வைக்கணும். காஞ்சிட்டு நான் போடுறேன். இதை மாதிரி வச்சு எடுத்து இப்படி அழுத்தினோம்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றுது பாருங்க. இதேமாரி நம்ம அமுக்கி எடுத்து வைக்க வேண்டியதுதான். எண்ணெய் வந்து அமுத்தாமல் எடுத்து அதிர்ஷ்டம் எப்படி பொசன்னு இருக்குது பாருங்க. இது வந்து எண்ணெய் அமுக்கி எடுத்தது, எண்ணெய் வடித்து எடுத்தது. இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி தீபாவளி.